ஃப்ரெண்ட்ஸ் 2025 மெகா ஆக்ஷன் கோலாகலமாக தற்போது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டே 2ல செட் 30லேருந்து செட் 60 வரையும் என்னென்ன நடந்துச்சு, சிஎஸ்கேனி எப்படி சாம் கரன் எப்படி கம்மியாக வாங்கினாங்க, சிஎஸ்கேனி முக்கியமான பவுலர்களை தவற விட்டுட்டாங்க. ஸோ சிஎஸ்கேனி யார் யாரை வாங்கினாங்க, யார் யாரை தவற விட்டாங்க, இந்த நாளில் மும்பை அணி பண்ண சம்பவம் என்ன, ஸோ யார் யார் எந்தெந்த அணிக்கு போயிருக்கா, யார் யார் அன்சோல்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ செட் 30ல் கேஎம் வில்லியம்சன் அன்சோல்ட் ஆனார். பிலிப்ஸும் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆனார். ராமன் பவல் அவருடைய அடிப்படை விலையான 1,50,00,000 கேகேஆர் அணிக்கு போனார். இன்னைக்கு டே 2ல் கேஎம் வில்லியம்சன் பிலிப்ஸ் அன்சோல்ட் ஆகி வெளியேறினாங்க. அடுத்ததான் ராமன் பவலை கேகேஆர் அணி 1,50,00,000 தட்டி தூக்கினாங்க. ரகனேவும் அன்சோல்ட் ஆனாங்க. ஃபாப் டூப்ளசி அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு டெல்லி தட்டி தூக்குனாங்க. ஃபாப் டூப்ளசி எப்படிப்பட்ட பிளேயர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை இந்த விலைக்கு டெல்லி வாங்கியிருக்காங்க. டெல்லியுடைய கேப்டனாக ஃபாப் டூப்ளசி செயல்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த மயங்க் அகர்வாலும் அன்சோல்ட் ஆனாங்க. பிருத்திவ் ஷாவும் அன்சோல்ட் ஆனாங்க செட் 30ல். அடுத்ததாக செட் 40ல் சர்துல் தாக்கூர் அன்சோல்ட் ஆனாங்க. வாஷிங்டன் சுந்தர் அவருடைய அடிப்படை விலையான 2 கோடியிலிருந்து 3,20,00,000 ஜிடி வாங்கினாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஆர்ஜிபி கண்டுக்க கூட இல்லை. அவங்க பர்சமோனில் 30 கோடி இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தும் அவரை கண்டுகலை. ஸோ இன்றைக்கி கூட வாஷிங்டன் சுந்தர் டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அப்படி இருந்தும் இவரை 3,20,00,000 ஜிடி வாங்கியிருக்காங்க. இது ஒர்த்து பையனே சொல்லணும். அடுத்ததாக சாம் கரனை சிஎஸ்கே அணியோடைய அடிப்படை விலையிலிருந்து 2 வாட்டி பிட் பண்ணி வாங்கியிருக்காங்க. சாம் கரனுடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை வாங்க ஜிடி பஞ்சாப் ட்ரை பண்ணாங்க. ஆனால் சிஎஸ்கே 2,40,00,000 கொடுத்து சுட்டி குழந்தையை வாங்கியிருக்காங்க. பஞ்சாப் இவரை ரீட்டர்ன் பண்ணலை. இதனால சிஎஸ்கே அணிக்கு அடுத்த வருடம் சாம் கரன் விளையாட போகிறார். சாம் கரன் போன்ற ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாமல் சிஎஸ்கே தத்தளிச்சாங்க. ஸோ 4 வருடத்துக்கு பிறகு சாம் கரன் சுட்டி குழந்தை மீண்டும் சிஎஸ்கே அணிக்காக விளையாட போகிறார். இவர் 2022 மெகா ஆக்ஷனில் 18 கோடிக்கு ஏலத்தில் போனார். இந்த வருடம் வெறும் 2,40,00,000 ஏலம் போயிருக்கார். இந்த தொகைக்கு இவர் ஒர்த்து பை, ஸ்டீல் பை. அடுத்ததாக டேனியல் மிச்சல் அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு யாருமே வாங்காமல் அன்சோல்ட் ஆனார். போன வருடம் இவர் 14 கோடிக்கு சேல் ஆனார் சிஎஸ்கேக்கு. ஆனால் இந்த வருடம் யாருமே இவரை வாங்கலை. அடுத்ததான் மார்க்கோ ஜாக்சனை பஞ்சாப் அணியும் தட்டி தூக்குனாங்க. மார்க்கோ ஜாக்சன் அவருடைய அடிப்படை விலையான 1,20,00,000 மும்பை ஜிடி பிரேஸை ஏற்றி விட்டு பஞ்சாப் விடப்படியாக இருந்து 7 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிரேஸுக்கு ஒர்த்து பை. இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் மிக சிறந்த ஆல்ரவுண்டராக வலம் வந்தாலும் ஐபிஎல் இவருக்கு கடந்த 4 வருஷமாக பெரிய ட்ராக் ரெக்கார்டு இல்லை. அப்படி இருந்தும் பஞ்சாப் அணி இவரை நம்பி வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஆல்ரவுண்டர் குணால் பாண்டியா ஏலத்துக்கு வந்தார். இவரை வாங்க ஆர்ஜிபியிலேயே கடும் போட்டி இருந்துச்சு. மும்பை கண்டுக்க கூட இல்லை. ஆர்ஜிபி விடாப்பொடியாக ஒத்த காலில் இருந்து 5,75,00,000 கொடுத்து குணால் பாண்டியாவை வாங்கியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு குணால் பாண்டியா ஒர்த்து பைன்னு தான் சொல்லணும் ஆர்ஜிபிக்கு. ஏன்னா ஆர்ஜிபிக்கு இவர் போல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால ஆர்ஜிபி இவரை வாங்கிட்டாங்க. ஆர்ஜிபியோடைய கேப்டன் ஃபாப் டூப்ளசியை ஆர்ஜிபி அணி கண்டுக்க கூட இல்லை. இதனால அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு டெல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ டெல்லி அணிக்கு ஃபாப் ஒரு ஸ்டீல் பை, ஒர்த்து பைனே சொல்லணும். ஃபாப் டூப்ளசியை டெல்லி அணி கேப்டனாக கூட போட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாப் டூப்ளசியை ஆர்ஜிபி சிஎஸ்கே கண்டுக்கலை. இதனால டெல்லி அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு தட்டி தூக்கியிருக்காங்க. அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் சாய் ஹோப் அன்சோல்ட் ஆனார். இவருடைய அடிப்படை விலை 1,25,00,000. இந்த தொகை கொடுத்து இவர் யாருமே வாங்கலை. அடுத்ததாக நிதிஷ் ராணாவை சிஎஸ்கே வாங்க 3 கோடி வரை பிட் பண்ணாங்க. ஆர்ஜிபி 4 கோடி வரை பிட் பண்ணாங்க. ஆனால் ஆர்ஆர் அணி 4,20,00,000 கொடுத்து நிதிஷ் ராணாவை தட்டி தூக்கியிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஸ்பின் பவுலர், கேப்டன் கூட பண்ணுவார். ஸோ இந்த பிரைஸுக்கு ஒர்த்து பை. கண்டிப்பாக ஆர்ஜிபி ஒரு 6 கோடி வரையும் போய் இவரை வாங்கியிருக்கணும். ஆனால் ஆர்ஜிபி குணால் பாண்டியாவை வாங்கினதுனால இவரை டீலை விட்டாங்க. அடுத்ததாக ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர் ஜாஸ் இங்கிலீஷை பஞ்சாப் அணி தட்டி தூக்கியிருக்காங்க. இவரை வாங்க எஸ்ஆர்ஹெச் ஃபைட் பண்ணாங்க. 2 கோடியிலிருந்து ஒரு 2 வாட்டி பிட் பண்ணாங்க. ஆனால் 2,60,00,000 கொடுத்து பஞ்சாப் அணி இவரை வாங்கிட்டாங்க. இவர் ஆஸ்திரேலியா அணியுடைய தற்போதைய T20 கேப்டன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் கூட விளையாடுவார். ஸோ இந்த பிரைஸுக்கு இவர் ஸ்டீல் பை. அடுத்ததாக மும்பை அணி சவுத் ஆஃப்ரிக்கா தொடக்க ஆட்டக்காரர் ரியால் ரிக்கிட்டனை அவருடைய அடிப்படை விலையான 1 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவர் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வலம் வரார். மும்பை வாங்கியிருக்க சவுத் ஆஃப்ரிக்கா அணியுடைய தொடக்க ஆட்டக்காரர் இவர் தான். தற்போது ஐபிஎல்லையும் இவரை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ரோஹித் கூட இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரைஸுக்கு ரியால் ரிக்கிடன் ஒர்த்து பை தான். மும்பை அணி வெயிட் பண்ணி தரமான வீரரை தட்டி தூக்கியிருக்காங்க. அடுத்ததாக செட் 16ல் சிஎஸ்கே அணிக்கு தேவைப்பட்ட பவுலர்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் யாரையுமே சிஎஸ்கே வாங்க முடியல. குறிப்பாக சொன்னால் சிஎஸ்கே வீரர் துஷால் தேஷ்பாண்டே அவருடைய அடிப்படை விலையான 1 கோடியிலிருந்து 6,50,00,000 ஏலத்தில் போயிருக்காரு. சிஎஸ்கே இவரை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆர்ஆர் அணி 6,50,00,000 கொடுத்து துஷால் தேஷ்பாண்டேவை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு இவர் ஒர்த் பை தான். சிஎஸ்கே இன்னும் ஒரு 2 கோடி கூட பிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தீபக் சகலா வாங்கலாம்னு நினச்சி இவரை டீலில் விட்டாங்க சிஎஸ்கே அணி. அடுத்ததாக சவுத் ஆஃப்ரிக்கா தொடக்க ஆட்டக்காரர் ஜலார் கோசி ஏலம் விடப்பட்டாங்க. இவரை வாங்க
பஞ்சாப் ஜிடி போட்டி போட்டாங்க. ஆனால் ஜிடி 2,40,00,000 கொடுத்து செரால் கோசியை வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு ஒர்த்து பை தான். ஏன்னா இவர் பேட்டிங் நல்லா விளையாடுவார், அதிவேகமாக பந்து வீசுவார், இளம் வீரர். இதனால இது ஒரு ஸ்டீல் பை தான் சொல்லணும். ஸோ அடுத்த வீரராக எல்லாரும் எதிர்பார்த்த புவனேஸ்வர் குமார் ஏலம் விடப்பட்டாங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. இவரை முதல்ல வாங்க மும்பை ஆர்ஆர் லக்னோ போட்டி போட்டாங்க. லக்னோ 10 கோடியே 50 லட்சம் வரையும் பிட் பண்ணாங்க. மும்பை 10 கோடியே 20 லட்சம் வரை பிட் பண்ணாங்க. ஆனால் சைலண்டாக வந்து ஆர்சிபி புவியை 10 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து தட்டி தூக்கிட்டாங்க. புவி போல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆர்சிபிக்கு தேவை. இதனால் புவனேஸ்வர் குமாரை வாங்கியிருக்காங்க. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. 2 பக்கம் ஸ்பின் பண்ணுவார், பவர் பிளேயில் பந்து வீசுவார், டெட் ஓவரில் பந்து வீசுவார். ஏற்கனவே ஆர்சிபி அணிக்காக கூட விளையாண்டுருக்கார். அடுத்ததாக முகேஷ் குமார் அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு ஏலத்துக்கு வந்தார். ஸோ சிஎஸ்கே இவரை வாங்க 3 கோடி வரையும் பிட் பண்ணாங்க. ஆனால் இவரை பஞ்சாப் 6 கோடிக்கு தூக்க டெல்லி அணி ஆர்டிஎம் கார்டை தூக்கிட்டாங்க. ஸோ 8 கோடி கொடுத்தா முகேஷ் குமாரை வச்சுக்கலான்னு பஞ்சாப் சொல்ல டெல்லி அணி 8 கோடி கொடுத்து முகேஷ் குமாரை வாங்கியிருக்காங்க. முகேஷ் குமார் தற்போது இந்திய T20 பவுலராக வலம் வராரு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வீரரை 8 கோடிக்கு டெல்லி அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்டீல் பை, ஒர்த்து பைனே சொல்லணும். ஏன்னா டெல்லி அணிக்காக கடந்த சில சீசன்களாக முகேஷ் குமார் வேற லெவலில் பந்து வீசிட்டு இருக்கார். அடுத்ததான் சிஎஸ்கே கண்டிப்பாக வாங்க வேண்டிய தீபக் சகால் ஏலத்துக்கு வந்தார். சிஎஸ்கே தான் இவரை வாங்க போகிறாங்கன்னு எல்லாரும் நினைச்சோம். ஆனால் மும்பை பஞ்சாப் போட்டி போட்டாங்க. பஞ்சாப் 8 கோடி வரையும் பிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அடுத்ததாக உள்ள வந்த சிஎஸ்கே 1 கோடி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் மும்பை விடாப்பிடியாக இருந்ததுனால மும்பை அணி 9 கோடி 25 லட்ச ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே வீரர் தீபக் சகாலை தட்டி தூக்கியிருக்காங்க. தீபக் சகால் 2 பக்கமும் ஸ்பின் பண்ணுவார், பவர் பிளேயில் பந்து வீசுவார், டெட் ஓவரில் பந்து வீசுவார், மிடில் ஓவர்லையும் பந்து வீசுவார். இவருக்கு இந்த பிரைஸ் ஒர்த்தாக இருந்தாலும் கடந்த 3 சீசனாக இவர் சிஎஸ்கே அணியை ஏமாத்திட்டார். அதாவது இவர் எல்லா போட்டியும் விளையாட மாட்டார், இன்ஜுரின்னு வந்து திடீர்னு முக்கியமான போட்டியில் கலட்டி விட்டுருவார். ஆனால் மும்பை அணிக்கு ஏற்கனவே 10 போல் பும்ரா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பின்னடைவாக இருக்காது. இதனால இவரை தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ மும்பையுடைய பந்து வீச்சு வேற லெவல் மிரட்டலான பந்து வீச்சா தற்போது மாறி இருக்கு. அடுத்ததாக ஏலத்தில் அக்தீப் சிங்கை விட்டாங்க. இவர் ஆர்சிபி ஆட்டம் மூலம் கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு ஆர்சிபி ரசிகர்கள் கனவு கண்டாங்க. இவரை வாங்க சிஎஸ்கே ஒரு 5 கோடி வரையும் பிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் லக்னோ இடையே போட்டி வந்துச்சு. 8 கோடிக்கு லக்னோ வாங்க ஆட்டம் கார்டு மூலம் இவரை வாங்க முடியாமல் வேணான்னு கலட்டி விட்டதுனால லக்னோ அணிக்கு போயிருக்கார். ஸோ இந்த பிரைஸுக்கு இவர் ஒரு ஒர்த்து பைனே சொல்லணும். ஏன்னா இந்திய அணியுடைய டெஸ்ட் மேட்ச் மற்றும் ஓடிஐ பவுலராக வலம் வரார். T20 நல்லா பந்து வீசியிருக்கார். அடுத்தது லாக்கி ஃபர்கூசனை ஏலம் விட்டாங்க. இவருடைய அடிப்படை விலை 2 கோடி. அடிப்படை விலைக்கு பஞ்சாப் அணி இவரை தட்டி தூக்கியிருக்காங்க. அடுத்ததாக செட் 17 அல்லா கசான் மட்டும்தான் ஏலத்தில் போனார். மற்ற எல்லாமே அன்சோல்ட் ஆகிட்டாங்க. அல்லா கசான் எல்லாருக்குமே தெரியும், தற்போது ஆப்கானுடைய மிக சிறந்த ஸ்பின் பவுலராக வலம் வரார். அடுத்த ரஷீத் கானை இவரை பார்க்குறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட வீரரை மும்பை ஆர்சிபி கேகேஆர் வாங்க ஃபைட் பண்ணாங்க. இதில் மும்பை அணி விடாப்பிடியே இருந்து 4 கோடி 80 லட்ச ரூபாய்க்கு அல்லா கசானை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸுக்கு ஒருது பை. ஸோ சூப்பராக பந்து வீசினா மும்பையுடைய ஸ்பின் பவுலிங் அட்டாக்கும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ மும்பை அணி பேட்டிங் பந்து வீச்சு எல்லாத்துலேயுமே வந்து தற்போது ஒரு வலுவான அணியாக மாறி இருக்காங்க. ஸோ 2025 மெகா ஆக்ஷனில் ஆர்சிபி கூட நல்ல பவுலர்களை கடைசியாக வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே அணி தீபக் சகால் தேஷ்பாண்டே வாங்கலான்னு பிளான் பண்ணி 2வது நாளில் கொஞ்சம் பல்பு வாங்கிட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கே அணிக்கு தீபக் சகால் தேஷ்பாண்டே போன்ற ஒரு வீரர் தேவை. ஆனால் அந்த 2 வீரரையுமே வந்து சிஎஸ்கே அணி இன்னைக்கு வாங்கலை. ஸோ இதனால சிஎஸ்கே அணி கண்டிப்பாக தரமான ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்கள் அதே போல் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்களையும் அடுத்து வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ டே 2 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மும்பை ஆர்சிபி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே சாம் கரனை வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு பிடிச்ச இன்னும் மேக்ஸில் யார் யாரை வாங்கணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.